டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பர்சனல் பிராண்டிங் போன்ற பல்வேறு துறையைச் சேர்ந்த வல்லுநர்களின் மாஸ்டர் கிளாஸ் பாட்காஸ்டுகளையும் பிசினஸ் பற்றிய நூற்றுக்கணக்கான ஆங்கில புத்தகங்களையும் Magic 20 தமிழ் ஆப்பில் தமிழில் ஆடியோவாக கேளுங்கள். அரண் 30 என்ற கோடை பயன்படுத்தி 30% தள்ளுபடியை பெறுங்கள். அரண் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள மீண்டும் ஒரு சர்ச்சை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு பிஜேபியோட பெண் நிர்வாகி அவங்க கிட்ட இருந்து 25 லட்சம் ரூபாய் பணத்தை பிஜேபி மாவட்ட பொறுப்புல உள்ள தலைவர்களே சுருட்டி இருக்கிறாங்க, ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வழக்குகள்லாம் பதிஞ்சிருக்கிறாங்க. அவங்கள இப்ப தேடுறாங்க கைது செய்யறதுக்கு அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். என்னதான் நடக்குதாங்க? ஆனா வழக்கு பதிவு செய்யப்பட்டதெல்லாம் உண்மைதான், தேடலாம் இல்லைன்னு. சாதிய மனப்பான்மையில இருக்கிறவன் காவல்துறையில இருந்தா அவன் அப்புறம் பாஜக காரனை எப்படி தேடுவான்? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நம்ம முதல்ல சொல்லுவோம். அதே ஒண்ணு இல்ல, வளர்மதின்னு ஒரு அக்கா, ஒரு சகோதரி, அவங்க பாத்தீங்கன்னா அம்பத்தூர்ல பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. அது அவங்களுடைய வேலை தொழில். மகளிர் அணியிலே இருக்கிறாங்க போல இருக்கு. ஆமாண்ணே, பிஜேபி மகளிர். ஆமாண்ணே, நான் சொல்றது அதுக்கு முன்னாடி இருந்தே வராங்க. அவங்க அம்பத்தூர்ல பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. இப்ப அவங்க நம்ம நாட்டை காப்பாற்றணும், பாஜக தான் நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை தூக்கி பிடிச்சிருக்கு, ஆன்மீகமான கட்சி, நல்ல கட்சிங்கிற மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் கேட்டு நம்ம எப்படி நம்பி போய் ஏமாந்தோமோ அந்த மாதிரி அந்த அக்கா இந்த கட்சிக்குள்ள வராங்க. வரும்பொழுது இந்த அக்காவுக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல ஒன்றிய அளவுல மகளிர் அணியில பொறுப்பு போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாவட்ட பொறுப்பு கூட போட்டு கொடுத்துருக்காங்க மகளிர் அணியில. இவங்க மகளிர் அணியில ஒன்றிய பொறுப்புல இருக்கும் பொழுது அந்த ஒன்றியத்துக்கு தலைவரா இருந்தவன் பேரு பொன் பாஸ்கர். அதுக்கப்புறம் அந்த பொன் பாஸ்கர் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆயிட்டாப்ல வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த மாவட்ட பொதுச் செயலாளரா ஆன பொன் பாஸ்கர் இந்த அக்கா கிட்ட, நீ என்னமா நீ பியூட்டி பார்லர் எல்லாம் வச்சு நடத்துற, எனக்கு ஆந்திரா, பெங்களூரு, கேரளா அந்த மாதிரி பல ஸ்டேட்ல உள்ள பெண்கள்லாம் பழக்கம், நீ மட்டும் சரின்னு சொன்னா உன்னுடைய பியூட்டி பார்லர் கூட ஸ்பாவும் சேர்ந்து நம்ம பண்ணலாம், பிசினஸ் நம்ம நல்லா பெரிய டைப்ல பண்ணலாம், ஒரு கார்பரேட் டைப்ல பண்ணலாம், நல்லா இன்கம் நல்லா வரும் அப்படின்னு சொல்ல. இவங்களும் ஒண்ணு இல்லைன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த பிசினஸோட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், பெருசா முன்னேறணுங்கிற ஆசை இருக்கும். அப்ப அந்த அக்காவும் இந்த பாஜக காரனுடைய சூழ்ச்சிக்கு சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்ப பணம்லாம் என்ன பண்றது அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் பாத்துக்கலாமா, நான் உனக்கு பேங்க்ல லோன் வாங்கி தரேன், சரி அப்ப ஸ்பாக் லைசன்ஸ் அதையும் நான் பாத்துக்கிறேமா, சென்ட்ரல்ல நம்ம கட்சி தாமா ஆட்சியில இருக்கு, ஸ்பாலாம் ஒண்ணு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, நாங்க பாத்துக்கிறோம், கட்சி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லின போரூர்ல கேட்சி ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த அக்கா தன்னுடைய கையில இருந்து கொடுத்த பணம், தன்னுடைய நகைகளை அடமானம் வச்சு 5 லட்சமும், வட்டிக்கு கடன் வாங்கி 2 லட்சமும், 7 லட்சம் ரூபாய் கையில கொடுக்குறாங்க. இவன் பேங்க்ல ஸ்பா பிசினஸ் சொல்லி 20 லட்சம் ரூபாய் அந்த அக்கா பேர்ல லோன் வாங்குறான். ஆனா ஸ்பாவை தன்னுடைய நண்பனான அருண்குமாருங்கிறவன் பேர்ல ஓபன் பண்றான். கேட்டுக்கோங்க, இந்த அக்கா பேர்ல லோனு, ஆனா ஸ்பா இன்னொருத்தன் பேர்ல. எதனால ஏமாத்திட்டாரு. அதுவே இந்த அக்காவுக்கு தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வர கூட இதுக்கு ஒரு பிரான்ச் ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கானுங்க கேட்சிங்கிற பேர்ல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்பாங்கிற பேர்ல பெண்கள் வராங்களா, தவறு எடுத்துக்காதீங்க, நான் சில விஷயங்களை ஓப்பனா பேசி ஆகணும், அதனால நான் சொல்றேன். ஸ்பா சர்வீஸ் பண்ண வராங்கல்ல, மசாஜ் சர்வீஸ் பண்ண வராங்களா பெண்கள், அவங்கள இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னா, கட்சியில உள்ள பாஜகவுல உள்ள முக்கிய தலைவர்களுக்கு சப்ளை பண்ணிருக்காங்க. இதுல உண்மைதானா? பாதிக்கப்பட்டவங்க நம்மள்ட்ட சொன்னது, கட்சியில உள்ள முக்கியமான ஆட்கள் நம்ம கிட்ட சொன்னது, சோர்ஸ் சொன்னதுதான் நான் சொல்றேன், சும்மா பேசல. நான் சொன்னது உண்மைனா இப்ப காவல்துறை அவனுக்கு மேல வழக்கை பதிவு செஞ்சிருக்க கூடாது, நான் அதுக்கும் வரேன். இந்த பொன் பாஸ்கர் தனக்கு மேல இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரா இருக்கக்கூடிய செந்தில்குமாருக்கு இந்த மாதிரி பெண்களை அதிக அளவுல சப்ளை பண்ணிருக்கான். இந்த அக்காவுடைய கார் ஒண்ணுன்னு நிசான் மேக்னெட்னு சொல்லிட்டு அது ஒரு 12-13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார். அந்த காரை தான் அந்த வேலைக்கு யூஸ் பண்ணிருக்கானுங்க. 5-6 மாசமா அந்த அக்கா கிட்ட காரை வாங்கிட்டு திரும்ப காரையும் கொடுக்கல, பணத்தையும் கொடுக்கல, தான் பேர்ல ஓபன் பண்றேன்னு சொன்ன ஸ்பா தான் பேர்ல ஓபனும் பண்ணல. இப்ப ஏதோ ஒரு 420 வேலை நடக்குதுன்னு இந்த அக்காவுக்கு படுது. இந்த அக்காவுடைய பியூட்டி பார்லருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளைவுட் கடையில 2,40,000 ரூபாய்க்கு இந்த அக்கா பேரை சொல்லி ஜாமானும் வாங்கிட்டாங்க. பாக்கு இந்த அக்கா பேரை சொல்லி இந்த அம்மா தான் வச்சிருக்காங்க, இந்த அம்மா கடைக்கு தான் வாங்குறேன்னு சொல்லி அதுல ஒரு 2,40,000 ரூபாய் அந்த அக்கா பேர்ல கடனை ஏற்றி விட்டு
குத்தி விட்டானுங்க பர்னிச்சர் வேலைக்காக. அதுவும் ஆமா. இப்ப அந்த அக்கா கிட்ட வந்து விஷயம் போது என்னமா உன் கார் அங்க நிக்குது, உன் கார் இங்க நிக்குது, உன் கார் அங்க சுத்துது, இதுல இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அக்காவுடைய காதுக்கு செய்திகள் வருது. இப்ப இந்த ஸ்பால இருக்கக்கூடிய பெண்கள், ஆந்திரா பெண்கள், கேரளா பெண்கள், பெங்களூர் பெண்கள், அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா பெண்கள்லாம் சொல்றாங்க நிறைய பெண்களை வந்து கட்சியில உள்ள மேல் மட்டத்துக்குலாம் சப்ளை பண்ணியிருக்கானுங்க, மாநிலத்துல உள்ள தலைவர்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கானுங்க. யாருன்னா பொன்பாஸ்கர் மூலியமா. இதுல இன்னொருத்தன் கூட்டு, அவன் பேர் என்னன்னா முத்துராஜ், அவன் இன்னொரு மாவட்ட பொதுச் செயலாளர். 2023 ஜூலை மாசம் 3ஆம் தேதி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எந்த ஸ்டேஷன்னா M7 மணலி புதுநகர் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யார் இன்ஸ்பெக்டர்னா தியாகராஜன் இன்ஸ்பெக்டர். தியாகராஜன் போய் இந்த அக்கா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தியாகராஜன் அப்படியாமா உன்னை இப்படிலாம் ஏமாத்திடுவானுங்களா, ஐயோ என்னம்மா சொல்ற, இருமா நான் உடனே விசாரிக்கிறேன்னு சொன்னவரு 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ளார அந்த பாஜகவுல அந்த திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த அரசு தொடர்பு பிரிவுக்கு மாநில தலைவரா இருக்கக்கூடிய இன்னொரு பாஸ்கர், அவன் பேர் பாஸ்கர். அந்த பாஸ்கர் வந்து தியாகராஜனோட லைன்ல வந்ததுக்கு பிறகு பணம் கொடுத்ததுக்கு எல்லாம் எவிடன்ஸ் பெருசா இல்லம்மா, அப்படியே இருந்தா நீ கோர்ட்ல தான்மா பாத்துக்கணும், நாங்க என்னமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டு வேணா காருக்கு வேணா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஜூலை 5ஆம் தேதி இந்த அக்கா போயிருக்காங்க, அதுக்கும் இதை தான் வந்து சொல்லி அமைச்சிருக்காரு. அப்புறம் அந்த அக்கா ரொம்ப சத்தம் போட்டதுனால CSR மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜூலை 15ஆம் தேதி அந்த காரை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏன்னா சொல்லிருக்கேன், எப்பா அந்த அம்மா வாட்டுக்கு வந்து வருது, ஸ்டேஷன்ல சத்தம் போடுது, நாளைக்கு பிரஸ் கிஸ்ன்னு போயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும், அந்த அம்மா காரையாவது கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. அப்புறம் வந்து இவங்களுமே ஆமாப்பா காரை கொடுத்துருவோம், ஏன்னா அந்த பிரச்சனை வந்து அந்த அம்மா வந்து மீடியாவை சந்திக்க தயாரா இருக்கு, வெளியே போயிடுச்சுன்னா அசிங்கமா போயிடும், ஆல்ரெடி நம்ம கட்சியை வந்து பாலியல் ஜல்சா கட்சின்னு மக்களே காரி துப்புறாங்க, திரும்பவும் இந்த விஷயம் வெளியே வந்துச்சுனாக்க ரொம்ப கேவலமா காரி துப்புவாங்க, வீட்டுல இருக்க பொம்பளைங்கள்ட்ட கூட மூஞ்ச முழிக்க முடியாது அப்படின்னு இந்த கட்சியில உள்ள மாநில நிர்வாகிகள்லாம் சொன்னதுனால இவனுங்க அந்த காரை மட்டும் போனா போதே பாவம் பார்த்து, அந்த அக்கா உழைச்சி வாங்கின காசுல வாங்கின காரை இவனுங்க போனா போதே பாவம் பார்த்து ஜூலை 15ஆம் தேதி காரை ஒப்படைச்சிருக்காங்க. அப்புறம் அந்த அக்கா அண்ணாமலையை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. சார் ரொம்ப பிஸி, ஆண்டாளே உன்னைய நம்பி ஒரு கட்சிக்கு ஒரு சகோதரி வந்தா அவங்க வந்து பல விதங்கள்ல பல ரூபங்களை சுரண்டப்பட்டிருக்காங்க, அதுக்கு நீதி கேட்டு வந்தா இவர் பார்க்க மாட்டாரு, அண்ணாமலை பார்க்க மாட்டாரு, பார்க்க முடியல. இந்த அக்கா அப்படி அங்கங்க இந்த மாதிரி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றது, கட்சியில உள்ள முக்கிய நிர்வாகிகளை பாக்குறது எல்லாம் இல்ல. இப்ப இந்த விஷயம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாதா? தெரியாம எப்படின்னு இருக்கும், என்ன தெரியாம இருக்குமா? இந்த அக்கா இந்த மாதிரி அங்கங்க போறது, பாக்குறது, பேசுறது, ஸ்டேஷன்ல பிரச்சனை பண்றது, கம்ப்ளைண்ட் பண்றது, இதெல்லாம் இருக்குல்ல. இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வழக்கம் போல கேசவ மாம்சோடைய கவனத்துக்கு இந்த விஷயம் போது கேசவ நாயகத்துக்கு. இப்ப கேசவ நாயகம் வந்து வழக்கம் போல இந்த மாதிரிலாம் நம்ம தானே பண்ணுவோம், நம்மள மீறி எவன்டா பண்றா, நமக்கு தெரியாம யாடா பண்றீங்க, டேய் தொலைச்சிருவோடா அப்படின்னு சொல்லி உடனே அப்ப என்ன பண்றாப்புல, கேசவ நாயகம் வந்து கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிறாப்புல. பஞ்சாயத்து வைக்கும் பொழுது இவனுக்கு ஆமாங்க இப்படிலாம் ஆயிடுச்சிங்க, நீங்க பண்ணதெல்லாம் நாங்க கண்டுக்கிட்டோமா, நாங்க பண்றதை நீங்க ஏன் கண்டுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப, சரி பேருக்கு ஒரு விசாரணை கமிஷன் ஒண்ணு வைப்போம் அப்படின்னு KT ராகவனுக்கு விஷயத்துல எப்படி விசாரணை கமிஷன் வச்சாங்களோ, சசிகலா புஷ்பா விஷயத்துல எப்படி விசாரணை கமிஷன் வச்சாங்களோ, இந்த இன்னொருத்தனை விழுப்புரம் மாவட்ட தலைவர் ஒருத்தர் தான், நான் வீட்டுக்கு கழிவு இருந்தேன், அவனுடைய விஷயத்துல எப்படி விசாரணை கமிஷன் வச்சாங்களோ, அப்புறம் இவங்க எங்க அக்கா புகழ் இருக்கா, டெய்ஸி அக்காவோ, சூரிய சேவா, இவங்க விஷயத்துல எப்படி விசாரணை கமிஷன் வச்சாலும் அது போல இதுக்கும் ஒரு விசாரணை கமிஷன் வைக்கிறானுங்க. இந்த விசாரணை கமிஷன்ல யார் யார் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. நம்ம இவர் இருக்காருலங்க, திருப்பதி நாராயணனும் சுமதி வெங்கடேசனும். விசாரணை கமிஷன் என்னென்ன பண்ணுவாங்க, நேர்ல தானே கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஆனா சார் திருப்பதி நாராயணன் வந்து கால் மேல கால் போட்டுட்டு போன்லயே விசாரிப்பாரு. ஏமா என்னம்மா நடந்துச்சு, எப்ப எத்தனை மணிக்கு, நீங்க பணம் எப்படி கொடுத்தீங்க, அச்சோ ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு போன்ல விசாரணை நடத்தி இவர் என்ன சொல்றாரு, ஆமாங்க இந்த பொண்ணு உண்மையாலுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப, அப்ப கேசவ நாயகம் என்னடா ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கு, இவனுங்க வேற இப்படி பண்றாங்க, இந்த பொண்ணு வேற இப்படி கத்து பிரச்சனை பெருசாயிடுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கேப்ல ஆகஸ்ட் மாசம் 27 28 சம்திங் தெரியல, அந்த தேதியில இந்த பொன் பாஸ்கர், இந்த அரசு பிரிவு தொடர்புல வந்து மாநிலத்தில் வரக்கூடிய பாஸ்கர், இந்த வந்து பாஜகவினுடைய திருவள்ளூர் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய செந்தில்குமார், இன்னொரு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய முத்துராஜ், இவனுக்கு சேர்ந்து ஒரு 5 பேர் கொண்ட கும்பலை அந்த அக்கா வீட்டுக்கு அனுப்புறாங்க மிரட்டுறதுக்கு. அந்த 5 பேர்ல 2 பேர்த்தோட பேர் தான் அந்த அக்காவுக்கு தெரியுது. ஒருத்தன் பேர் கார்த்திக் ராஜ். இல்லப்பா விசாரணை கமிஷன் வச்சாங்கன்னா எப்படி மிரட்டுறதுக்கு போறாங்க? அது விசாரணை கமிஷன் எல்லாம் கிடையாதுன்னு, அதான் அது ஒரு நாடக கம்பெனின்னு நான் வேற என்ன சொல்றது. விசாரணை கமிஷன்னா நேர்ல கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. விசாரணை கமிஷன்னா என்ன, பாதிக்கப்பட்டவங்களும் நேர்ல வரணும், இவங்க யார் மீது வந்து குற்றம் சாட்டுறாங்களோ அவங்களும் நேர்ல வரணும், 2 பக்கத்து அதாவது 2 தரப்புல உள்ள விஷயங்களை சொல்லணும், அதை கேட்கணும், அப்புறம் ஒரு முடிவுக்கு வரணும், இதுதான் செய்யணும்.
நம்ம திருப்பதி நாராயணன் போன்ல விசாரணை பண்ணிருக்கு. இதுக்கு பேரு வந்து விசாரணை கமிஷனா? தகவல் தெரிஞ்சுக்கிறார். ஆமா, தகவல் தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அவனுக்கு வந்திருக்கானுங்க கார்த்திக் ராஜ் இவங்க ஒருத்தவனும் சிவபிரகாஷ் சாமிநாதன் என்கிற சிவபிரகாஷ் தலைமையில ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. இந்த அக்காவை தொலைச்சிருவேன், கொளுத்தி சென்ட்ரல்ல நாங்க தான், அடுத்து தமிழ்நாட்டிலயும் நாங்க தான், எங்களை மீறி நீங்க எப்படி இருந்துருங்க, உங்க குடும்பமே ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவோம், கொளுத்திடுவோம், பஸ்மம் ஆக்கிடுவோம், எங்களை மீறி என்ன செய்ய முடியும், தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க தான், பாக்கலாமா, என்ன நீ வந்து ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் பணம் இல்ல ஒண்ணு இல்ல, கார் கொடுத்தாச்சு இல்ல, வாங்கிட்டு போ நீ அப்படின்னு இந்த அக்காவை வந்து அடிக்காத குறைய கொலை மிரட்டல் விட்டுருக்கானுங்க. உடனே கத்தி உடனே ஸ்டேஷன் சொல்லிருக்கேன், இன்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன ஆகுது, இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிறதுனால மாநிலத்துல இருந்து கூப்பிட்டு ஃபார்மாலிட்டிக்காக அந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய செந்தில்குமாரையும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பொன்பாஸ்கரையும் இந்த கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிறாங்க. உடனே பாஜக பாத்தியா தப்பு செஞ்சவங்க மீது நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு நீங்க கேட்பீங்க, அதானே கேட்பீங்க. சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா செப்டம்பர் மாசம் இவங்களை கட்சி விட்டு நீக்கிறாங்க, திரும்ப டிசம்பர் மாசம் கட்சியில அதே மாவட்ட தலைவரா அதே பொதுச் செயலாளரா போடுறாங்க. எதனால? எது டப்பு தான், காசு தான். அப்புறம் சொல்லியிருப்பான், ஐயோ உனக்கு தானையா நான் கொடுத்தேன், உனக்கு தானே நான் கொடுத்தேன், நீ என்ன என் மேல வந்து நடவடிக்கை எடுக்கிற கேட்டிருக்கலாம். இதுல இவங்களை காப்பாத்தினால பாஸ்கர்னு ஒருத்த மாநில பொறுப்புல உள்ளவன், அந்த பாஸ்கர் அப்ப கூட கட்சி பொறுப்பு வந்து நீக்கல. ஏன்னா பாஸ்கர் நேரடியாக போயிட்டு கேசவ மாம்ச போயிட்டு, ஐயா உங்களுடைய வேலைகள்லாம் நான் வெளியே சொல்லியிருக்கேனா, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், இந்த சமயத்துல கட்சி பொறுப்புல நிக்கணும், அசிங்கமா போயிடும், கேவலமாயிரும், சம்பந்தி வீட்டுல கல்யாணத்துக்கே பிரச்சனை வந்துடும், தயவு செஞ்சு எந்த நடவடிக்கை எடுத்துறாதீங்க, அப்புறம் நீங்க ஏதாவது பண்ணா அப்புறம் நான் ஏதாவது பேசுவேன் அப்படின்னு சொல்ல அவரை மட்டும் அப்ப கட்சியில இருந்து நீக்கல. அப்புறம் இவனுங்களாம் சேர்ந்து தானே எல்லாமே பண்ணானுங்க, நீ மட்டும் என்னையா வந்து கட்சியில பொறுப்புல இருக்க, உனக்கு தானே கொடுத்தேன்னு இவன் சொல்லுவான். அப்ப வந்து அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து கூட்டு கலவாணிகளா சில விஷயங்கள் பண்ணிருக்கலாம். அதன் காரணமாக தான் இவங்க டிசம்பர் மாசம் திரும்பவும் கட்சியில சேர்க்கப்பட்டிருப்பாங்க நான் சொல்ல வரேன். இன்னொன்னு கட்சிக்குன்னு கொள்கை கோட்பாடு இல்ல, கொள்கை கோட்பாடே பாலியல் ஏமாத்த திருட்டு 420 தான் அந்த கட்சியோட கோட்பாடு அப்படின்னு நம்ம வந்து பல இடங்கள்ல பேசியிருக்கோம். பல பிரச்சனைகளும் வந்திருக்கு, சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களும் பேட்டிகள் கொடுத்திருக்காங்க, வழக்குகள் தொடர்ந்திருக்காங்க, போராட்டங்கள் கொடுத்திருக்காங்க. உண்மைதான். ஏன்னா அந்த கட்சியுடைய சித்தாந்தமே பெண்ணானப்பட்டவளை வந்து மோகத்துக்கும் வீட்டுல வேலைகள் செய்யறதுக்கும் பணிவிடை செய்யறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும், பெண்ணானப்பட்டவ ஒரு ஆணுக்கு கீழே தான் இருக்கணும், ஆணுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய வந்து சித்தாந்தத்தை வந்து கோட்பாடா கொண்டிருக்க கட்சி பாஜக. இல்ல ஆனா பெண்களுக்கு நிறைய பொறுப்புலாம் கொடுத்து உள்ள எடுக்கிறாங்கல்ல. என்ன பொறுப்பு கொடுத்து உள்ள எடுத்து இப்ப எப்படி இந்த அக்கா கிட்ட மொத்தமா புடிக்கிட்டு விட்டானுங்க. இப்படிதான் பொறுப்பு கொடுக்குறோமா பருப்பு கொடுக்குறோமா, கடைசியில உள்ள போன நகையில இருந்து பணத்துல இருந்து காரை வரைக்கும் மொத்தமா உருவிட்டு விட்டுருவானுங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதன் ரீதியா பாதிக்கப்பட்டு கதறிட்டு இருக்காங்க. இதே மாதிரியே கடலூர்ல இன்னைக்கு வந்து இந்த ஓபிசி அணின்னு சொல்றாங்க, அதுக்கு மாநில தலைவர் சாய் சுரேஷ்னு ஒருத்தன், இந்த தாடி வச்சிருப்பான், வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சிருப்பான், அவன் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஒரு அக்கா கட்சை விட்டு விலகி இருக்காங்க. அவன் ஏதோ வந்து பணம் ஏமாத்திட்டதாகவும் நிறைய பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. எனக்கு சோர்ஸ் மட்டும் கரெக்டா கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல உட்காந்து நான் சொல்றேன், மாவட்டத்துக்கு இப்படி 5 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பாஜகவுல அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஒரு சின்ன குறுக்கீடு, இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்குது, பாலியல் பிரச்சனைகள் இருக்குது, கட்சிக்குள்ள ஒரு ஒழுங்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் மதன் ரவிச்சந்திரன் மூலமாக வீடியோ எடுக்கிற வேலையை வந்து செஞ்சாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். மதன் ரவிச்சந்திரன் அதான் சொல்றாரு, கட்சிக்குள்ள இந்த மாதிரி பாலியல் பிரச்சனை நிறைய இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி நடவடிக்கை எடுத்து சரி பண்ணணும், இதுக்காக தான் அண்ணாமலை வந்து முயற்சி பண்ணாரு. அப்போ ஏன் நடவடிக்கை எடுக்காம இருந்தாரு? சரி, முயற்சி பண்ண அண்ணாமலை மதன் ரவிச்சந்திரன் கட்சி விட்டு வெளியே இருக்காரு, கேடி ராகவ கட்சிக்குள்ள இருக்காரு, நீ யாருக்கு நடவடிக்கை எடுத்த, யாருக்காக இந்த வேலை பண்ண, இன்னொன்னு இவ்வளவு நடந்தும் உனக்கு வந்து தெரியாம இருக்கா, இந்த அக்கா உனக்கு இத்தனை முறை வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டுச்சே, கதர்னாங்களே, சொன்னாங்களே, அது உனக்கு தெரியாம இருந்துச்சா, உன்னுடைய நாலேஜுக்கு வராம இருந்துச்சா? ஆனா இவங்க கமலாலயத்துல போய் வன்முறையில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி தானே வெளியேற்றி இருக்கிறாங்க. வன்முறையில ஈடுபட்டாங்க, ஆமான நல்ல வேலை தீவிரவாத தாக்குதல் நடத்த இவங்க தீவிரவாத தாக்குதல் நடத்த வந்தாங்கன்னு சொல்லாம விட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாண்ணே, ஏடா என்னைய ஒருத்தன் வந்து பணத்தை பிடிங்கிருக்கான், என்னைய எல்லா விஷயத்தையும் என் கூட இருந்தவங்களை பயன்படுத்தி இருக்கானுங்க, என்னைய ஏமாத்தி இருக்கானுங்க, நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன், சுரண்டப்பட்டிருக்கேன், நான் எனக்கு அனாதையா நிக்கிறேன், எனக்கு நீதி வேணும், அப்படி எவெல்லாம் என்னுடைய பிரச்சனைக்கு காரணமா இருந்தானோ அவனை திரும்ப நீ கட்சியில பொறுப்பு போட்டா கேட்க தானே செய்வோம். யோ நீங்களா என்னயா, நீங்களாம் பெரிய மனுஷன் நினைச்சுதானே இருக்க, அவனே நீ இந்த வந்து திருட்டு பசங்களா நீ ஏமாத்தின பசனுங்க திரும்ப இவனுங்களை போய் கட்சியில அதே பொறுப்புல போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க தானே செய்வாங்க. கேட்பாங்களா மாட்டாங்களா பாதிக்கப்பட்டவங்க? அததான் அந்த அக்கா அன்னைக்கு பண்ணாங்க, தர்ணா பண்ணாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க, தர்ணா பண்ணாங்க, உட்காந்தாங்க, நியாயம் கேட்டாங்க. இது நியாயமா? திரும்ப அவங்கள கட்சியில பொறுப்புல போட்டிருக்கீங்களே, இது எப்படி ஏத்துக்க முடியும், இது நியாயமான்னு கேட்டிருக்காங்க. நான் கேட்பேன், அக்கா நியாயத்தை பத்திலாம் நீங்க பாஜக காரங்கள்ட்ட போய் கேட்கலாமாக்கா நான் கேட்பேன். நான் அக்கா கூட சொன்னேன், காலைல கூட சொன்னேன். இல்ல அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் அமைதி வழியில அதை முயற்சி பண்ணிருக்கலாம், அங்க போய் வந்து பிரச்சனை பண்ணி அதை கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படும்ல.
கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படணும்னா இப்ப தப்பான விஷயங்களை செய்யாம இருக்கணும். தப்பு செய்யறவன கட்சி விட்டு உடனடியா நீக்கணும். அப்பதான் வந்து திரும்ப அவனா தப்பு செஞ்சா கூட அவனுக்கு ஒரு பயம் வரும். நீ அதெல்லாம் பண்ணணும். கட்சியில உள்ள தலைவனே தப்பு தான் பண்ற, உனக்கு கீழே உள்ளவனும் தப்பு தான் பண்றான், அதை நீ கேட்கவும் மாட்ற. திரும்ப அவனுக்கு அதே கட்சியில அதே பொறுப்புல அதே பதவியில கொண்டு வந்து உட்கார வைக்கிற. இப்ப பேசதானே செய்வாங்க. சரி, நான் அமைதியா இருக்கணும். அப்படி அந்த அக்காவுடைய வீடு காரு எல்லாத்தையும் வந்து கொடுத்து ஏமாந்த பிறகும் கம்முன்னு வந்து நான் கை கட்டிட்டு நிக்கணுமா? ஏங்க என் காரை கொடுங்க, ஏங்க என் பணத்தை கொடுங்க, ஏங்க என் வீட்டை கொடுங்க, ஏங்க என் பேர்ல பேங்க்ல லோன் வாங்கினீங்கல்ல அந்த பிரச்சனையும் முடிங்க அப்படின்னு எத்தனை நாள் பொறுமையா கேட்கணும்னு எனக்கு இல்ல. கட்சிக்கு கெட்ட பேர் வராம அப்புறம் வந்து தப்பான கட்சினா கெட்ட பேர் வரதானே செய்யும். சரி, இன்னொன்னு கேக்குறேன். இப்போ பிஜேபியில வந்து இந்த மாதிரி பணம் மோசடி அப்படின்றது பொதுவா இருக்குது. பாலியல் பிரச்சனை, பணம் மோசடி, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கதான் செய்யுது. இப்போ பிற கட்சிகள்லையும் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா என்னன்னா வெளியே செய்வாங்க, அடுத்த கட்சிக்காரனா அல்லது வெளியே வேற ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குறது, சொந்த கட்சிக்காரங்களே ஏமாத்துறது எப்படி அது சகிச்சுக்கிறாங்க? ஆனா மத்த கட்சியில இருக்கும், மத்த கட்சியில பிரச்சனை இருக்கும், மத்த கட்சியில அசிங்கம் இருக்கும், அங்கங்க இருக்கும். ஆனா இந்த பிரச்சனை அசிங்கமுமே மொத்த உருவமா இருக்கிறது இந்த பாஜக தான். ஒண்ணு என்ன, இப்ப கூட நம்ம சொல்லிருப்போம் கௌதமி மேட்டர்ல 25 கோடி கௌதமி அக்கா. அப்புறம் இன்னொன்னு என்ன, எம்எஸ்எம்இ கௌதமி அக்கா கூட இருக்கப்பட்டவங்க, அவங்க கூட இருக்கப்பட்டவங்க. இருந்தாலும் அதுவுமே தவறுதான், அதுமே தப்பு தான். அடுத்த அக்கா நமிதா அக்கா, அதே விஷயம் எம்எஸ்எம்இல இல்லாதப்பட்ட பாஜக நிறைய பேர்த்துல லோன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்ணவன் இவங்க கிட்ட வந்து பணத்தை ஹெவியா போட்டான். கட்சிக்காரங்களே ஏமாத்திருக்காங்க. அப்ப இந்த அக்கா போய் எனக்கு நடந்த அநீதிக்கு காரணமானவங்கள திரும்ப நீ கட்சியில பொறுப்பு போட்டா எப்படி அப்படின்னு நியாயம் கேட்கதானே செய்வாங்க. அதான் அந்த அக்கா பண்ணாங்க. உடனடியா நீங்க சொல்ற மாதிரி இந்த அக்கா வந்து வன்முறையில் ஈடுபட்ட, வன்முறையில என்ன பண்ணாங்க, அடிச்சாங்களா? என்னெல்லாம் கேட்டா இந்த காரணமானவங்கள செருப்பாலே அடிக்கணும்னு சொல்லுவேன் நான். இல்ல, அந்த அக்காவை சொல்றேன் நான். இந்த அக்காவுடைய வந்து நான் பார்வையில இருந்து சொல்றேன் நான். இப்படி எல்லாம் ஒரு மனிதனை ஏமாத்தலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்தது, இந்த விஷயங்கள் வந்து நம்மள மாதிரியான ஆட்கள் பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஜனவரி மாசம் 5ஆம் தேதி இந்த விஷயத்துக்கு மூல காரணமா இருந்த பொன்பாஸ்கர், அதாவது பாஜகவினுடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பொன்பாஸ்கரை வந்து A1ஆவும், அடுத்தது அரசு தொடர்பு பிரிவு மாநில தலைவராக இருந்த பாஸ்கரை A2ஆவும், அடுத்தது அந்த திருவள்ளூர் மாவட்டத்தை பாஜக மாவட்ட தலைவராக இருந்த செந்தில்குமாரை A3ஆவும், அடுத்தது மாவட்ட பொதுச் செயலாளராக இருந்த முத்துராஜா A4ஆவும், அடுத்தது அங்க போய் கார்ல போய் மிரட்டல்ல ஈடுபட்ட, கொலை மிரட்டல்ல ஈடுபட்ட கார்த்திக் ராஜ் A5, சாமிநாதன் என்கிற சிவபிரகாஷ் A6ஆவும் சேர்த்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இது ஏன் வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னா, இந்த விஷயம் வெளியே வந்துருச்சு, இந்த விஷயம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, கண் துடைப்புக்காக இப்போதைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல ஈடுபட்ட 3 பேர் வந்து பாண்டிச்சேரியில இசையோடைய அரவணைப்புல இருக்காங்க. இசை யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இசை நான் வந்து முழு பேரை என்னால இந்த இடத்துல வந்து சொல்ல முடியல. இசையோடைய அரவணைப்புல ஜாலியா ரிசார்ட்ல தங்கி இருக்கானுங்க 3 பேரு. இன்னொன்னு அரசு தொடர்பு பிரிவு மாநிலத்தில் வரக்கூடிய பாஸ்கர் இன்னைக்கு பழனியில, அதாவது கட்சி சார்பா நடந்த ஒரு மீட்டிங்ல கலந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா நம்புங்க, காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு தேடிக்கிட்டு இருக்கு. நம்ம நம்பணும். 24 hours இவங்க நினைச்சாங்கன்னா அந்த 6 பேரும் இதுக்கு உள்ள வைக்கலாம். ஏன் உள்ள வைக்கல? இல்ல, அதான் நானும் கேக்குறேன். ஏன் உள்ள வைக்கல? வழக்கு பதிஞ்சாச்சு. ஆமா, ஏன் உள்ள வைக்கல? அதான் எனக்கும் தெரியல. ஒருவேளை அந்த இன்ஸ்பெக்டர் வந்து RSS சப்போர்ட்டரா இருக்கலாம். ஏன்னா ஆரம்பத்திலேயே ஒரு வந்து அந்த அரசு தொடர்பு பிரிவு மாநில தலைவரா இருக்கக்கூடிய பாஸ்கர் பேச்சை கேட்டுட்டு தானே இந்த வழக்குல வந்து ரொம்ப மெத்தனமா இருந்திருக்காரு. அந்த அக்கா நம்ம கிட்ட சொல்றாங்க. இதை நம்மளுமே வந்து சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். இல்ல, இன்னும் ஒரு காரணம் இருக்குமோ? இப்ப அவங்க வந்து பணம் கொடுத்து அது வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றது போதுமான எவிடன்ஸ் இல்ல, அப்படி கூட காரணம் இருந்திருக்கலாம். சரிண்ணா, எவிடன்ஸ் இல்லைங்கிறதுக்கு அப்ப கார் எப்படி இத்தனை மாசம் உங்ககிட்ட இருந்துச்சு? உங்க கார் ஏன் என்கிட்ட இருக்கணும்? ஒண்ணு, நான் உங்களுக்கு நகை வச்சு கொடுத்த பணத்துக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குல்ல. 2, அடுத்தது இதெல்லாம் தாண்டி இதை நீங்க வெறும் சிவில் வழக்கா மட்டும் பார்க்க முடியாது, சிவில் வழக்கா பார்க்க முடியாது. ஏன்னா கொலை மிரட்டல் விடுத்திருக்கானுங்க. வீட்டுல போய் குத்திடுவேன், கொன்றுவேன், கொளுத்திடுவேன்னு. அப்ப வந்து கொலை மிரட்டல் விடுறதுக்கு ஒரு கும்பல் போயிருச்சுனாலே இதை நீங்க குற்ற வழக்கா தானே பார்க்கணும். இதுக்கு உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணும் பக்கத்து வீட்டுல உள்ளவங்களும் தானே சாட்சி. இதுக்கு அவங்கதான் சொல்றதுக்கு தயாரா இருக்காங்களே. அவங்கெல்லாம் சொன்னதுனால தானே இன்னைக்கு நீங்க வழக்கே போட்டிருக்கீங்க. அப்படி போதுமான சாட்சியங்கள் இல்லைன்னா வழக்கே போட்டிருக்க கூடாது. அப்ப சாட்சியங்கள் இருக்கிறதுனால தானே வழக்கு போட்டிருக்கீங்க. இப்ப வழக்கு போட்டதுக்கு அப்புறம் ஏன் அவங்கள பிடிக்கல? 3 பேர் பாண்டிச்சேரியில இருக்கான். இங்க உட்காந்து பேசுற சத்யபிரபுக்கு தெரியுது அவன் எங்க இருக்கான்னு. உங்களுக்கு ஏன் தெரியலையா? தெரியும். அப்ப ஏன் மெத்தனமா இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் என்ன பண்றாரு? என் கேள்வி அதுதான். 6 மாசமா நடந்துட்டு இருக்காங்க அந்த அக்கா. ஜூலை மாசத்துல இருந்து உங்க ஸ்டேஷன் வாசலுக்கு வராங்க, கத்துறாங்க.
அழுவுறாங்க, மீடியாவை சந்திக்கிறாங்க, நம்மளே போன்றவங்க எல்லாம் பேசுறோம். இவ்வளவும் நடந்த 6 மாசம் கழிச்சு ஜனவரி மாசம் 5ஆம் தேதி தான் நீங்க எஃப்ஐஆரே போட்டிருக்கீங்க. அப்ப அது வந்து சரியா இல்ல, எவிடன்ஸ் இல்லைன்னா எஃப்ஐஆர் நீங்க போட்டிருக்க கூடாதுல, எதுக்கு போட்டீங்க? அப்பங்க சம்திங் இஸ் தேர், அப்பங்க குற்றம் நடந்திருக்கு, அப்பங்க பிரச்சனை இருக்கு, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு, இந்த விஷயம் வெளிய ஆரம்பிக்குது, நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறான், இந்த அம்மாவும் மீடியாவை சந்திக்குது, நம்ம பேரெல்லாம் சொல்றாங்க, பேசுறாங்க, நமக்கு ஏண்டா வம்பு அப்படின்னு 6 மாசமா ஒரு கூட்டத்துக்காக நீங்க இந்த விஷயத்தை மூடி மறைக்க பாத்தீங்க. ஆனா அந்த விஷயம் வெடிச்சு வெளியே வருது, வழக்கு போடுறீங்க. அப்ப 6 மாசம் கழிச்சு வழக்கு போட்டு இன்னும் ஏன் பிடிக்காம இருக்கீங்க? ஒய் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஆனா அந்த அக்கா சார்பா கேட்கிறேன். மேலிடத்து அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப கட்சியில மேலிடத்துல இருந்து காவல்துறையில பேசியிருக்கிறாங்க, ப்ரெஷர் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கும் ஒரு அரசு பணியில இருக்கக்கூடியவங்க ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடாது, இப்படி கருதி இருக்கலாம்ல. என்ன அப்படின்னா நீங்க ஒவ்வொரு தப்பு பண்ற எவனா ஒருத்தனை கூட்டு வருவான் அப்படின்னா, தப்பு பண்ற ஒவ்வொரு அக்யூஸ்டும் தனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு கட்சிக்காரனை கூட்டு வருவான். அப்ப காவல்துறை ஒருத்தனுக்காக பாத்துக்கிட்டே இருந்தா சட்ட ஒழுங்கு எப்படி காப்பாற்ற முடியும்? அப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இன்னொரு விஷயம், இப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல, இப்போ கட்சியோட தலைமை அண்ணாமலையோ அல்லது கேசவநாயகமோ யாருமே அதுல இது பண்ணல அப்படின்றதுக்கு பொதுவாக சொல்லப்படக்கூடிய காரணம் என்னன்னா, அண்ணாமலை பிஸியா இருக்கிறார், ஒரு நடைபயணத்துல இருக்கிறார், பல்வேறு வேலைகள்ல இருக்கிறார், அவர் கூட்டணி பிரச்சனையும் பார்க்க வேண்டியிருக்குது, மேலிடத்துல உள்ள பிரச்சனைகள் பார்க்க வேண்டியது, நிறைய ஒரு நெருக்கடியில் இருக்கிற வேலைகள் இருக்கிறார், அதனால கவனிக்க முடியாம போயிருக்கலாம். என்னதான் பிஸியா இருந்தாலும் சோறு திங்கிறவங்கள அம்மா நான் சின்ன தானே, அவனு அத்தியாவசியம் தானே. உன் கட்சியை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, அந்த பொண்ணுகிட்ட லட்சக்கணக்கில் ஏமாத்திட்டானுங்க, காரையும் பிடிக்கிட்டானுங்க, 6 மாசமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கு ஸ்டேஷனுக்கும் கட்சி ஆபீஸ்க்கும். ஒரு நாள் 1 மணி நேரம் ஒரு 10 நிமிஷமா உன்னால அந்த அக்கா கிட்ட சந்திச்சு என்னன்னு கேட்க முடியல? தெரியல, எனக்கு கேட்க முடியல. நீ நைட்டுக்கு மேல என்ன பண்றன்னு எனக்கு தெரியும், நீ கார்ல டிராவல் பண்றப்ப என்ன பண்றன்னு எனக்கு தெரியும். 10 நிமிஷம் தான் உன்னால 10 நாள் கூட ஒதுக்க முடியும். டைமே இல்லாம போட்டோம், அப்ப அந்த அக்காவுக்கு யார் பொறுப்புன? டைமே இல்லாம போட்டோம், அந்த கட்சியில தப்பு நடந்திருக்கு, அதை யார் கேட்கணும்? தலைவர் தான் கேட்கணும். அதை விட உனக்கு என்ன புடுங்குற வேலையா அப்படின்னு நான் கேட்கிறேன். நான் அப்படின்னு கேட்கிறேன். பாதிக்கப்பட்டிருக்காங்கண்ணே, வீதிக்கு வந்திருக்காங்க, ஸ்டேஷன் போயிருக்காங்க, மீடியாவை சந்திக்கிறாங்க, கட்சி ஆபீஸ் போயிருக்காங்க, தர்ணா பண்றாங்க, அழுவுறாங்க, தலையில அடிச்சுக்கிறாங்க, என் பணம் வேணுங்கிறாங்க, நான் பாதிக்கப்பட்டிருக்கேங்கிறாங்க. தலைவர் கண்டுக்கல, கேசவநாயகம் கண்டுக்கல, நாராயணன் போன்லயே பேசிட்டு விட்டார். அங்க மகளிர் அணியில தானே அவங்க இருந்திருக்கிறாங்க. மகளிர் அணி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதுல இப்போ தேசிய அளவுல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, மாநில அளவுல பொறுப்புல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்க கூட எதுவுமே இதுல அக்கறை காட்டல. பாஜக இருக்கக்கூடிய மகளிர் அணியை பத்தி பேசுறேன். கேடி ராகவனால பாதிக்கப்பட்டாங்க ஒருத்தங்க. இல்ல, பலர் பாதிக்கப்பட்டதாகவும் அதை ஒரு மூலமா எக்ஸ்போஸ் பண்ணதாகவும் ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கேடி ராகவன் எத்தனை பெண்களை பண்ணிருப்பாருன்னு கட்சிக்காரங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கட்சியில அந்த பாஜக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மாண்புமிகு பதவிகள் இருக்கவங்க எத்தனை பெண்களை மிஸ்யூஸ் பண்ணிருப்பானுங்கன்னு இந்த கட்சியில இருக்கவங்களுக்கு தெரியும். நான் பேசுற விஷயங்கள் வெளியே வந்த விஷயத்தை மட்டும் பேசுறேன். அடுத்தது விழுப்புரத்துல கலிவர்தன் ஒரு பொண்ணு எவ்வளவு கேவலமா பேசினா ஒரு அம்மாவன்னு பார்த்தோம். அந்த ஆடியோ வெளியே வந்தது. அடுத்தது சசிகலா புஷ்பாவோட சேலையை பிடிச்சி இழுத்து என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது டெய்ஸின்னு ஒரு அக்கா, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, யார் பக்கம் நியாயம் எல்லாம் நான் பேச வரல, பேசின வேர்ட்ஸ் இதை அறுத்து நான் கடல்ல வீசிடுவேன், அதை அறுத்து நான் இதுல வீசிடுவேன், கிழிச்சிருவேன், புடுங்கிருவேன்னு ஒரு பெண்ணை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி ஒருத்தன் பேசினான். இப்ப ஒரு மறுபடியும் கட்சியில சேர்த்துருக்காங்க. ஆமா, கேடி ராகவனையும் சேர்த்துக்கிட்டாங்க, சூர்யாவையும் சேர்த்துக்கிட்டாங்க. இவ்வளவுதான் அந்த கட்சியோட தராதரம். அடுத்தது மணிப்பூர்ல ஏகப்பட்ட பெண்கள் பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாகி செத்து போனாங்க, பல கொடுமைகளுக்கு உள்ளானாங்க. சொல்றேன், அங்க கூட பொதுமக்கள் தான். ஆனா இங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் கட்சியில உள்ள பெண்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்பெல்லாம் வந்தாங்களானே? இப்ப அக்கா பாதிக்கப்பட்டாங்களே, கௌதமி அக்கா கண்ணீர் விட்டாங்களே, வந்தாங்களா? தெரியல, வந்தாங்களானே? இல்ல, அவங்க தான் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்கல்ல, அவங்க பொறுப்பு கிடையாது இல்ல. சரி, அந்த இதுல இருந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி கட்சியில இருந்தாங்கல்ல, நம்ம கூட முன்னாடி கட்சியில டிராவல் பண்ணிருக்காங்கன்னு வந்தாங்களா? இதுக்கு முன்னாடி இந்த கட்சியில இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, வந்தாங்களா? கேட்டிருக்காங்களா? பாஜகவினுடைய மகளிர் அணியர் மிச்சர் சாப்பிடுறாங்கன்னு சொல்ல வர்றாங்க. அப்படிங்கிறப்ப அதை நான் ஒரு மகளிர் அணியாவும் நான் ஏத்துக்கல. நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசுனீங்க, அவங்க எதிர்கொண்டிருக்கிற சிக்கல்கள் குறித்து பேசியிருக்கிறீங்க. பாதிக்கப்பட்டது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய குரல். அதை மக்களும் பரிசீலிப்பாங்க, அரசு நிர்வாகமும் அதை கவனம் கொடுத்து பரிசீலிக்கணும், நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.